ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு குட்டி பொண்ணு இந்த இடத்துக்கு ஓடி வரதை பார்க்குறோம். இவருமே அந்த இடத்த விட்டு இப்போ தான் நகர்ந்து போகிறாரு. ஆனால் நகர்ந்தது எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கு பாருங்க. அந்த நேரம் பார்த்து மேலே இருந்து ஒரு பெரிய கல் இரும்பு கம்பியோடு சேர்ந்து அதே இடத்துல விழுந்திருக்கு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு பஸ். இந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு குட்டி பொண்ணு மெதுவாக ஏறி அப்படியே உள்ளே வந்துடுச்சு பாருங்க. பஸ்ஸுக்குள்ளே போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு. குழந்தைங்களை பார்த்துக்கிற அம்மா அப்பா எவ்வளோ உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ பஸ் டிரைவரும் வந்துட்டாரு. கதவுமே மூடிடுச்சு. இவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் கவனிச்சிருக்கிறாரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை இருக்கிற விஷயத்த. உடனே பஸ் நிறுத்தி அந்த குட்டி குழந்தைய பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க. திரும்ப எந்த இடத்துல இருந்து இவர் வந்தாரோ அதே இடத்துக்கு மறுபடியும் போயிருக்கிறாரு இந்த குழந்தைய ஒப்படைக்கிறதுக்காக. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. இந்த சம்பவம் முழுக்க பஸ்ல இருந்த கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் குறுக்க நிறைய பறவைகள் பறந்துட்டே வந்தது. பறவைகள் பறந்ததுனால தான் இந்த காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கிறாரு. அப்படி இந்த காரை கொஞ்சம் மெதுவாக்குனது எவ்வளவு நல்லதா இருந்திருக்கு பாருங்க. இது ரோடு அப்படின்னு நினைச்சு வேகமா போயிட்டு இருந்தா கடைசியில இருந்திருக்கு ஒரு பெரிய பள்ளம். நல்ல வேளை அந்த பள்ளத்துல போய் விழாம காப்பாத்தினதே இந்த பறவைகள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. இந்த பெண் குயினோட கழுத்துல ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாட்டி இருந்திருக்கு. இதனால இந்த பெண் குயின் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கு. இதை பார்த்த இவரு உடனே அந்த பிளாஸ்டிக்கை அதோட கழுத்துல இருந்து கட் பண்ணி விட்டு இருக்காரு பாருங்க. இப்பதான் இந்த பெண் குயின் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இதை பார்த்த மற்ற பெண் குயின்கள் எல்லாம் வேகமா ஆத்துக்குள்ள போய் மீனை பிடிச்சு இவருக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு போகுது பாருங்க. அவர் இப்படி ஒரு பரிசை எதிர்பார்க்கவே இல்லை. பெண் குயின்கள் ஏதோ பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தா உதவி செஞ்சவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எப்படி எல்லாம் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கு. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது அவசர உதவிக்கு எல்லாரும் தேடுறது ஆம்புலன்ஸ் தான். அப்படிதான் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வேகமா வந்து ரொம்ப வேகமா செயல்படுறதை தான் பாக்குறோம். இவருக்கு போன் வந்து அடுத்த செகண்டே இவர் சட்டை கூட போடாம எப்படி இருந்தாரோ அதே வேகத்துல எதை பத்தி யோசிக்காம ரொம்ப வேகமா இந்த நபரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருக்கிறாரு. அந்த காட்சிகள் தான் இது. மனுஷனோட உயிர் விலை மதிப்பில்லாதது அப்படிங்கறத இவர் நிரூபிச்சிட்டாரு. யாருக்கும் காத்திருக்காம அவரே வண்டியை விட்டு இறங்கி வேகமா தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த குழந்தைக்கு சரியா கண்ணு தெரியாது போல. அதனால இவ்வளவு நாள் ரொம்ப துல்லியமா எதையும் பார்க்க முடியாம இருந்திருக்கு. இப்ப இந்த குழந்தைக்காக ஒரு கண்ணாடியை தயார் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த குழந்தை இந்த கண்ணாடியை போட்டதும் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெளிவா தெரியறத பார்த்ததும் அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை பாருங்க. உடனே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக சிரிக்கிறத தான் பாக்குறோம். இதை பார்த்து சுத்தி இருந்த எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இந்த குழந்தையால பேச முடியாட்டியும் அடுத்த செகண்டே கண்ணு தெரியுதுன்னு சொல்லிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் அசதியா இருந்ததுனால கண்ணை மூடிருப்பாரு போல. ஆள் அப்படியே தூங்கிட்டாரு பாருங்க. இதை பார்த்த ஒருத்தர் மூடுறதுக்கு பெட்ஷீட் எதுவும் கிடைக்காததுனால இந்த மேட்டை கொண்டு அவர் மேல போட்டு மூடி இருக்கிறாரு. சுத்தி நிறைய பேர் அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மெதுவா எந்திரிச்சு பார்த்துருக்கிறாரு என்னாச்சுன்னு. தூங்கிட்டோமோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணி இருக்கு. இந்த சம்பவம் முழுக்க அங்க இருக்கிற கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆட்டோ ஒரு வழி பாதையில கூட போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ சர்ன்னு வரதை தான் பாக்குறோம். இந்த இறக்கத்துல வரும்போது எவ்வளவு மெதுவா வரணும். ஆனா வேகத்தை கொஞ்சமும் குறைக்காததுனால அப்படியே சரிஞ்சு சர்க்கஸ் ஆட்டோ மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுல இருந்து கூட இந்த டிரைவர் மறுபடியும் அதை நேரா நிறுத்தி இருக்கிறாரு பாருங்க. அங்கதான் ஆட்டோ டிரைவர் கைத்தட்டு வாங்குறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ட்ரெயின்ல இருந்து ஒரு குட்டி பையன் மெதுவா இறங்கி இங்க பிளாட்ஃபார்ம்க்கே வந்துட்டா பாருங்க. இந்த விஷயத்தை இன்னும் ட்ரெயின்ல இருக்கிற அந்த பையனோட அம்மா அப்பா கவனிக்கவே இல்லை. இதை இங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற இவர் கவனிச்சு வேகமா ஓடி போய் அந்த பையனை தூக்குறதுக்காக போறாரு. இது தண்டவாளத்துக்கு உள்ள சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு கவனம் இல்லாம இருந்தா எப்படி? இவர் வேகமா ஓடி போற அதே நேரத்துல அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரெயினுக்குள்ள இருந்து. உடனே ட்ரெயினுக்குள்ள இருந்து உள்ள வர சொல்லி கூப்பிடவும் உடனே இந்த பையனும் மெதுவா நடந்து போறான். சின்ன பசங்களை வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கூட உஷாரா தான் இருக்கணும். இந்த வீடியோல ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு இடத்தை தான் பாக்குறோம். திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. இருக்கிற கூரையெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. கூரையோடு சேர்ந்து இன்னும் என்னென்னவோ விழுது. இதையெல்லாம் சரி பண்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம். இங்க ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. கதவை திறந்து உள்ள போறாங்க. ஆனா நல்லா இருந்த இந்த இடம் அடுத்த நொடியே நடந்தது பாருங்க. இந்த சின்ன கட்டடம் அப்படியே உடைஞ்சு விழுந்துடுச்சு. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதுலலாம் ஒரு நல்ல வேலையா அந்த லேடி மட்டும் பத்திரமா மெதுவா எந்திரிச்சு வந்துட்டாங்க. இது அந்த லேடியை எதிர்பார்க்கல. எங்க இருந்து தொடங்குச்சு எங்க முடிஞ்சது அப்படின்னே சொல்ல முடியல.
திரும்பி பார்த்து ஒரு பதிலும் சொல்ல முடியாத மாதிரி நிக்கிறாங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒருத்தர் ரோட்டோரத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரே ஓரமா தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு கார் பாருங்க இவரை கீழே தள்ளி விட்டு இருக்கு. ஆனாலும் அவரு உருண்டு புரண்டு கீழே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கார் எந்த அளவுக்கு சுத்தி வந்து நிக்குது பாருங்க. ஆக மொத்தத்துல ரோட்ல நடக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. நாலு பக்கமும் பார்த்து தான் போகணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது காத்து ரொம்பவே வேகமா அடிக்குது. பயங்கரமான காத்து இருக்கிற மரம் எல்லாம் கூட கீழே விழறதுக்கு தயாரா இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் நடந்து போறாரு பாருங்க. ரோட்ல அவர் நடந்து வந்துட்டு இருந்த அதே நேரத்துல காத்தோட வேகத்துல மரம் முறிஞ்சு கீழே விழறதுக்கும் தயாரா இருந்திருக்கு. எப்படியோ அவர் மேல விழாம அவர் தப்பினதே பெரிய விஷயமா போயிடுச்சு. எந்த அளவுக்கு பெரிய கிளையா முறிஞ்சிருக்கு பாருங்களேன். காத்தடிக்கிற நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தொழுவத்துல மாடுகளே கொஞ்சம் மிரண்டு தான் நிக்குது. இதே நேரத்துல கூரையே கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி தெரியுது. அங்க டெம்பரரியா ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. காத்தோட வேகத்துல அது பறந்து கீழே வந்திருக்கு பாருங்க. புதுசா ஏதோ வருதுன்னு மாடுகள் தான் கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு லேடி நடந்து வரதை பாக்குறோம். வந்துட்டு இருந்த லேடி இந்த இடத்துல கண்ணாடி கதவு இருந்ததை கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாங்க. பாதை தான் அப்படின்னு நினைச்சு வேகமா நடந்து வரவும் அது மேலே மோதிர மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக ஆட்கள் தான் கீழே விழுவாங்க. ஆனா இங்க கண்ணாடி கதவு சல்லியா நொறுங்கி போயிடுச்சு. ஆனா அங்க இருந்தவரை ரொம்ப பாராட்டி தான் ஆகணும். இவங்க மேல ஏதாவது கண்ணாடி தூள்கள் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல அமைதியா உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ண வச்சிருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க வீட்டு முன்னாடி 4-5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் ரோட்ல ஒரு மாடு வேகமா ஆட்களை பார்த்து ஓடி வந்திருக்கு. இவ்வளவு வேகமா ஓடி வந்தா ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. மாடு வளர்க்குறவங்க மாடை தனியா ரோட்ல விட்டுட்டா ரோட்ல இருக்கிற ஆட்கள் என்ன பண்றது? அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது 2 கண்ணுக்குட்டி. ஒரு ஆமை தான் இங்க தரையில இருக்குது. ஆமை அசைறத பார்த்ததும் ஏதோ கல் அசையுது அப்படின்னு நினைச்சு 2 கண்ணுக்குட்டிகளும் ரொம்ப ஆர்வமா பக்கத்துல போயிருக்கு. ஆமை பாக்குறதுக்கு தான் சாதாரணமா இருக்கும். விரலை கொண்டு கொடுத்தா அப்படியே கடிச்சு விட்டுரும். அப்படிதான் கண்ணுக்குட்டியை மூக்கிலே கடிச்சு விட்டுருக்கு. அது எகிரி விழுந்திருக்கு பாருங்க அதே இடத்துல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கூரை மேல ஏறி போயிருக்கிற ஒரு மாடு. இந்த மாடு கீழே நிக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு எப்படி மேல ஏறி போயிருக்கு பாருங்க. ஏதோ படிக்கட்டுல ஏறி போயிருக்குமோ என்னவோ கூரையில இருந்து கீழே ஜம்ப் பண்றதுக்கு பார்த்து எப்படியோ விழுந்து உடனே எந்திரிச்சிருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரயில்வே ட்ராக்ல இப்பதான் இந்த தடுப்பு போடுறாங்க. அந்த தடுப்பு போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாததுனால இந்த பைக்ல வந்தவர் ரொம்ப வேகமாவே வந்திருக்கிறாரு. தடுப்பு போட்டதும் உடனே பைக்கை நிறுத்த முடியல போல. இந்த தடுப்பெல்லாம் தாண்டி ஆளு ட்ராக்ல போய் விழுந்திருக்கிறாரு பாருங்க. இதை பார்த்தது பக்கத்துல இருந்த 2 பேர் வேகமா ஓடி வந்திருக்காங்க. எப்படியோ ஆளையும் தூக்கி பைக்கையும் தூக்கி விட்டுருக்காங்க. ஆனா அந்த ட்ராக்கை கவனிக்கிறவர் ரொம்பவே கோபத்துல இருந்திருப்பாரு போல. இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு லேடி நடந்து போறதை பாக்குறோம். இது ஒரு கடை தான். திடீர்னு அந்த கடையோட நிலைமை எப்படி மாறிடுச்சு பாருங்க. இங்க ஏற்கனவே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. வேகமா வந்த ஒரு வண்டி இந்த அளவுக்கு மோதினதுனால கடையை நில குலைஞ்சு போயிடுச்சு. நிறைய பொருட்களுக்கு இடையில தான் சிக்கிக்கிட்டாங்க. எப்படியோ மெதுவாக எந்திரிச்சு வராங்க. இந்த லேடி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சத்தத்தை கேட்டு மறுபடியும் அந்த லேடியை தூக்கி விட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்ம கடைக்குள்ளே நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாலும் ரோட்டில் போகிற ஆட்களும் கொஞ்சம் சரியாக போகணும் போல. இப்படியெல்லாம் கடையை தேடி வந்தால் என்ன செய்யறது? இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டவங்களே எப்படியோ மெதுவாக தூக்கி எடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு இந்த பக்கத்தில் போய் இந்த கண்ணாடியை திறந்தாரு. அந்த கண்ணாடி உடையும் அப்படின்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. பூட்டின அடுத்த செகண்டே கண்ணாடி அப்படியே விரிசல் விட்டு நொறுங்கிடுச்சு பாருங்க. நல்ல வேலை கண்ணாடி எதுவும் முகத்தில் செதறி படல. ஆள் உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. இது கொஞ்சம் எதிர்பார்க்காத சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய மிஷினில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. எதையோ செக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் கையை கொண்டு போகவும் அவரோட விரல் அப்படியே துண்டாயிடுச்சு போல. இவரோட கதறல் சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த ஆட்கள் வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் எப்போதுமே இந்த மாதிரி மிஷினில் வேலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் எதிர்பாராமல் நடந்துக்கிட்டாலே நிலைமை வேற மாதிரி ஆயிருது.